நம்மளாம் தெரியும். கிழக்குன்னு நம்ம கிழக்கு பகுதி இருக்குல்ல, மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு. இந்த நிர்மலா சீதாராமன் எங்க படிச்சாங்க தெரியல, பூலோகம் புதுசா ஒரு கிழக்கு உருவாயிருக்காங்க. கிழக்கு பகுதி என்ன கிழக்கு பகுதியா? பீகார் கிழக்கா, ஆந்திர பிரதேச கிழக்கா, அது 2 தான் கிழக்கா, மத்த எதுவுமே கிழக்கு இல்லையா. மேற்கு வங்காளம் கிழக்குல இல்லையா, ஒரிசா மாநிலம் கிழக்குல இல்லையா, தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் ஆந்திராக்கும் அப்படி தள்ளி விழுந்தா ஆந்திரா, நமக்கு கிழக்கு இல்லையா. ஏன்னா பேரை ஏமாற்றுகிறது, ஏமாற்று வேலை செய்து புதிய பூலோகத்தை படைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன். நான் கேட்டேன், இந்தமா நீ இந்த மாதிரி இங்கே தேவனை தேர்ந்தெடுத்தாங்க, அவர் தேர்ந்தெடுக்கப்படலை, நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர். அதனால் மக்களின் பிரச்சனை பத்தி கவலையே இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம தளபதி இருந்தாங்க, சென்னையில வெள்ளம், யாரும் பார்க்காத வெள்ளம், காணாத வெள்ளம் வந்துதா. அதே டிசம்பர் மாசம் வந்து ஜனவரி மாசம் தூத்துக்குடி 150 ஆண்டுகள் அந்த மாதிரி வெள்ளம் வந்ததே கிடையாது. நம்ம கேட்டது 35,000 கோடி. அவ்வளவு பாதிப்பு. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? வெறும் 257 கோடி. எவ்வளவு கேட்டது? கடலை கொடுக்குற மாதிரி பொறுக்கி போய் போட்டாங்க. ஆனால் பீகாருக்கு 35,000 கோடி. கடந்த ஆண்டு குஜராத்தில் வெள்ளம் வந்தது 1000 கோடி. கேட்கவே இல்லை, அடுத்த நாளே 1000 கோடி. நம்ம பாதிக்கப்பட்ட. ஆனா எங்க முதல்வர் என்ன சொன்னார்? நீ கொடுத்தாலும் கொடு, நான் என் மக்களை நான் காப்பாற்றுவேன், தமிழக நிதி என்று நான் கொடுக்கிறேன் என்றார். மெட்ரோ ரயில் வந்தால, ரோட் ஷோ பண்ணார்ல சென்னையில், எங்க அவருக்கு பிடிச்ச வெஸ்ட் மாம்பழம். ஏன் வெஸ்ட் மாம்பழம் சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். அவர் பிடிச்ச வெஸ்ட் மாம்பழத்தில் போய் அங்க திருவிக்கா குடியிருப்பு இருக்கு, எங்க குடியிருப்பு மத்திய சென்னையில் ஒரு ஏழைகள் வாழ்கின்ற குடியிருப்பு. அது மோடி பார்க்க கூடாதா, துணியை வச்சு மறைச்சிட்டாங்கம்மா. பார்த்தா என்ன, நாங்க எங்க மக்கள் ஏழையா இருந்தாலும் நாங்க சம்பாதிச்சு சுயமா இருக்கோம், ஒன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறாங்க வரல. அதே மாதிரி கோயம்புத்தூர் போனாராமா, ரோட் ஷோ போட்டாரா, அவருக்கு பிடித்த ஏரியாலாம் போனாரா. அந்த ஒரு ஜோக்கர் இருக்கான, யாருமா ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்காக போனாரா. கோயம்புத்தூருக்கும் நாமோ, சென்னைக்கும் நாமோ, நம்ம மெட்ரோ ரயில் ₹1 கொடுக்கலாம். 3 வருஷமா இருக்கு. நம்ம முதல்வர் என்ன சொன்னார்? நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, எங்க மக்களுக்கு தேவையான மெட்ரோ பணி செலவை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட்டின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கி இன்று மெட்ரோ ரயில் 2வது நிலை நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் தான் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் மேற்பார்வையிட்டு வேகமாக நடத்த முடித்து தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் சொல்றேன்னா, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறாங்க, நமக்குன்னு வரும்போது என்ன, நமக்கு வந்தா ரத்தம், அவளுக்கு வந்தா தக்காளி சட்னி எடுத்துப்போமா. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படின்னா, யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம். உனக்கு சரியான பாதையை பகுத்துவோம்.